அது இஷ்டம், ஏன் இஷ்டமாக வாழ்கிறது. அது இஷ்டம் எது? ஏன் இஷ்டமாக வாழ்கிறது. எனக்கு என்னையும் தெரியாது, எது நான் ஏன் இஷ்டம்னு எனக்கு தெரியாது, எது அது அது இஷ்டமோ தெரியாது. இப்போ ரெண்டும் தெரியாது எனக்கு. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, உனக்கு சந்தோஷம் தந்தால் அது அதிர்ஷ்டம், உனக்கு சந்தோஷம் தரலன்னா துரதிருஷ்டம். உனக்கு எதெல்லாம் சந்தோஷம் தரணும்னு சொல்லி கொடுத்துக்குறாங்க. நல்ல வேலை சாராயம் மட்டும்தான் தப்பிச்சிச்சு. ஏன் குடிக்கும்போது கண்ணை மூடின்னு சைடிஸ் வச்சு தான் சாப்பிட்றான். ஆனால் அப்புறமா ஏதோ தருன்ட்டு. உண்மையிலே கிருஷ்ண பேர் எதனா சந்தோஷம் தருதுன்னு நினைக்கிறீங்க? அது கூட தெரியாது. உண்மையிலே அது சந்தோஷமானு கூட தெரியாது. ஆனால் குடிச்சா தன்னை மறந்துடுறான், வேறு ஏதோ ஒரு உலகத்துக்கு போகிறான். ஒரே என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, எல்லாம் வேறு மாதிரி இருக்குது. அப்படியே பூஸ்டப் ஆகிட்டு என்ன ஒரு ஒரு அது என்ன ஒரு அது என்னமோ தலகணம் வருது. ஏன் சாராயம் குடிக்கிறான்? எப்படின்னா கேட்டிங்களா? ஏன் ஒருத்தனுக்கு சாராயம் தேவைப்படுது? ஏன் போதை வஸ்துக்கெல்லாம் அவன் எடுத்துக்கிறான் கேட்டிங்களா? சாராயம் குடிக்கிறான்ல ஒருத்தன், ஏன் குடிக்கிறான்? எதுக்காக போதை வஸ்து, கஞ்சா அப்படின்னு நிறைய போதை வஸ்துங்கள்லாம் தேடுறானே, எதுக்காக? தன்னெல்லாம் மறக்கல, அப்போ தான் அவனுக்கு அவனே தெரியுது. மறக்கலாம் இல்லை, அப்போ தான். இப்போ இப்போ போதை இல்லாமல் இருக்கிறாங்களா, அவங்களாம் மறந்துட்டுவங்க. போதை யாருன்னு ஒன்று தான் தெரியும். அவர் ஆஃபீஸராக கூட இருக்கு. என்ன சொல் இன்னும் ஓணும் என்ன உண்மையிலேயே அப்போ தாங்க அவனே ஆகிறான். குற்ற பேர் தான் அவனை ஆகிறான். நீங்கள் நினச்சிக்கிறீங்க மறக்கிறானா? அப்போ தான் அவனுக்கு ஆகிறான். என்னடி அப்போ தான் பொன்னாடி கேட்பான். அது வரைக்கும் பம்பினதுவன். நீ எப்போ பார்த்தாலும் இப்படி தான், நீ தூங்க வேண்டியதானடி, நான் வந்தேன்னா நீ உட்காந்துக்கணும், நீ என்ன நான் சொன்னேண்ணா? இப்போ தெளிவாக பேசுகிறேன்னா இல்லையா? ஆனால் நீங்கள் அவன் தெளிவாக பேசும்போது போதையில் பேசுகிறடா, உனக்கு தெரியாது. உண்மையிலேயே ஒரு போதை வஸ்து உள்ளே போனவொடனே அவன் யாரும் ஆகிறான்? இப்படி சொல்லிட்டோடனே நீங்கள் குஷி நீங்களாகிட முடியாது. அவன் போதை இறங்கிச்சுன்னா நீங்கள் இல்லையே, 2 பங்கு நஷ்டமாயிடும் உங்களுக்கு. குற்ற உணர்வு வர ஆகிடுவீங்க. நானும் பேசினேன் அப்படியா?